அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீரியஸஸ்ல லாஸ்டா நிறைய முக்கியமான தகவல்களோட ஒவ்வொரு கேட்டகரி ரவுண்டு 3 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம். சார் எங்கேயாவது ஒரு சின்ன டேட்டா கொடுத்து அதுல எப்படியாவது உங்களை ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை வாங்க வச்சு இந்த மாதிரி பண்ணிடலான்ற ஒரு சின்ன ஆசை மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. பட் வெரி கிளியர், நான் ஒரு அனலைஸ் ஒர்க் பார்க்குறேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என் மாணவருக்காக நான் வேலை செய்கிறேன். அதோட இன்ஃபர்மேஷன் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோன்ற மாதிரி தான் நான் பதிவு பண்ண முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஸோ மெயினாக இந்த வீடியோவில் கவர் பண்ண நினைக்கிறது, லாஸ்ட் ஒரு வீடியோவில் புதிதாக வரப்போகிற அடிஷ்னல் சீட்ஸில் எவ்வளோ கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி பிரித்தால் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாம், ஒரு மெரிட் லிஸ்ட்டில் எவ்வளோ மாணவர்கள் கம்யூனிட்டி வைஸ் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தோம். ஸோ நிறைய மாணவர்கள் இன்னைக்கு கால் பண்ணி வாலண்டியராக, சார் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் கட் ஆஃப் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டீட்டெயில் கொடுக்குறதா சொன்னீங்களே, எப்போ கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று. எனிவே, ஸோ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் தரிசிருந்து யாராவது இது வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு மாறுறதோ இல்லை இந்த கிரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு முடிவுகளையோ ஏர்லியராக எடுங்க, முடிவுகளுக்கு வரீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறீங்க, ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கீங்க, ஒரு ப்ரைவேட் காலேஜில் இருக்கீங்க, எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா தயவு செஞ்சு உள்ளேயே வர வேண்டாம். உள்ளே வந்துட்டாலும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வர வேண்டாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வில்லிங்னஸ் கொடுத்தீங்கன்னா உங்களை விர்ச்சுவல் வேக்கன்ட்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஆல்ரெடி ஆக்குபைடு சீட்டு தான். எனிவே இருந்தாலும் உங்களுக்கு வேணும் என்றால் மட்டும் வாங்க, இல்லைன்னா பரவாயில்லை. ஒரு கேட்டகரியில் ஒரு ஹையர் ஃபீஸில் இருக்கிற மாணவர் கண்டிப்பாக லோயர் ஃபீஸ்க்கு ட்ரை பண்ணணும். அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு மாடரேட் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஒரு கல்லூரியில் இருக்கிற மாணவர் கண்டிப்பாக தரம் உயர்ந்த கல்லூரிக்கு முதல்ல வரணும். இப்படிலாம் நம்ம ஒவ்வொரு மாணவர்களையும் வழிநடத்திட்டே இருக்கிறோம். ஏன் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க, உள்ள கேம்பஸ்குள்ள தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு நல்ல கல்விக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ எனிவே நம்ம இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண நினைக்கிறோம்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, என்ஆர்ஐ, இதெல்லாம் எப்படி இந்த அடிஷ்னல் சீட்ஸ் ஆனது இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம், அதே போல மெரிட் லிஸ்ட்ல எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க, எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அலாட்மெண்ட் வாங்கணும், நம்ம சைடில் என்ன தவறுகளை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகும்னு பார்க்குறேன். சாய்ஸ் ஃபில்லிங் ஆனது மேபி இதுக்கப்புறம் எதுவும் கண்டென்ட் வர பட்சத்தில் கண்டிப்பாக கொடுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் எப்போதுமே நிறைய மாணவர்களுக்கு ஓப்பன் பண்ணாங்களா கடகடகடன் 10 நிமிஷத்துல பண்ணிட்டு லாக்கி பண்ணி முடிச்சிருவாங்க. தயவு செஞ்சு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லாக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. கடைசி நாள் லாக் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக் லாக் தான். நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க, உங்களுடைய தவறுகள் உங்களுக்கு தெரியாது. நீங்க இன்னொருத்தட்ட கொடுத்து வேலிடேட் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க, ஏற்கனவே எங்க இருக்கிறீங்க, இப்ப என்ன பண்ணணும், நம்ம மார்க்குக்கு எந்த அளவுக்கு சாய்ஸ் போடணும், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப கிளியர் கட்டா உடனே சாய்ஸ் லாக் பண்ணலாம் போகாதீங்க. போன ரவுண்ட்ல நீங்களே பெஸ்ட் ரிசல்ட் நான் எடுத்து காமிக்கிறேன். ஒரு எம்பிபிஎஸ்ல இருந்து பிடிஎஸ்க்கு போவாங்களா, ஒரு எஸ்சி கேட்டகரி ஒரு மாணவர் எம்பிபிஎஸ் சீட்டை எடுத்துட்டு பிடிஎஸ்க்கு போறாரு. கேட்டா நான் தெரியாம பண்ணிட்டேன் சார், அவரே நமக்கு லைன்ல வர, சார் நான் தெரியாம கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனேன், நான் பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, அவங்க இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டாங்க, இப்போ நான் பிடிஎஸ்க்கு போயிட்டேன், அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணிட்டேங்க சார், திரும்ப எம்பிபிஎஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. தவறுகளை அவாய்ட் பண்றது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ரியல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ மைனாரிட்டியோ இந்த ரவுண்ட்ல இந்த ஒன்லி நியூ சீட்ஸ், ஏற்கனவே இருக்கிற காலேஜில் சீட்ஸ் வேக்கண்ட் ஆனது எவ்வளவு சீட்ஸ் வேக்கண்ட் வருதுன்னு ஒரு தோராயமா கணிச்சு வச்சிருக்கிறோம். அந்த தோராயத்தை விட அதெல்லாம் தோராயமா கணிச்சிருந்தாலும் அதுல ஒரு மாணவர் எடுத்திருக்கிறார், மேபி போய் ரிப்போர்ட் பண்ணாம இருக்கிறார், திரும்ப கூட அவர் வருவாரோ அப்படின்ற மாதிரிதான் ஒரு சின்ன கணக்கு. மேபி வந்தாருன்னா அவரை அவாய்ட் பண்ண முடியாது, அவர் வரவதை தடுக்கவும் முடியாது. அதனால அது ஒரு பெருசா இம்பாக்டை கிரியேட் பண்ணாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல வருவாங்க வரலன்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாமே. இப்போ ரியலாவே மேனேஜ்மெண்ட் கூட நமக்கு வர சீட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80 சீட் அபிஷியலாவே இங்க வர நியூ சீட்ஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால 80 சீட்ல ஈவன் தெலுங்கு மைனாரிட்டி சீட்டு வரும், ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல 80 சீட்டும், தெலுங்கு மைனாரிட்டில ஒரு 50 சீட்டும், கிறிஸ்டின் மைனாரிட்டில ஒரு 17 சீட்டும், என்ஆர்ஐல ஒரு 91 சீட்டும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல தெலுங்கு மைனாரிட்டி பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் நிர்வாகம் வி ஹாவ் ரைட்ஸ், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை நீங்க ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுக்கலாம், தெலுங்கு மைனாரிட்டிக்கும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அஸ் பர் த காலேஜ் புரோட்டோகால். பட் என்ன கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரியும். பட் காலேஜ் அது தெலுங்கு மைனாரிட்டியா இருக்கனால தெலுங்கு மைனாரிட்டிக்கு இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்ற கணக்குல போட்டிருக்கேன்.
பட் அவங்க ஒருவேளை அந்த தெலுங்கு மைனாரிட்டி சீட்டை டவுன் பண்ணியோ இல்லை கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு பத்தி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது பார்க்கலாம். இது இல்லாம ஏற்கனவே இருக்கிற சீட்ஸ்ல போன ரவுண்டு கவுன்சிலிங்ல முடிந்ததுல நிறைய மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க. அதோட கவுண்ட்டும் தெரியும். அப்ராக்சிமேட் வேல்யூ ஒரு மேனேஜ்மெண்ட் கூட ஒரு 100 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க. தெலுங்கு மைனாரிட்டிலேயே ஒரு 30+ வேக்கண்ட் வந்து கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க. கிறிஸ்டின் மைனாரிட்டிலேயே ஒரு 13 ஸ்டூடெண்ட், மலையாள மைனாரிட்டில 7 ஸ்டூடெண்ட், என்ஆர்ஐல ஆல்மோஸ்ட் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேக்கண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ கண்டிஷன்ஸ் இதெல்லாமே ஒரு தோராயமான கணக்கு மட்டும்தான். ஒரு கால்குலேஷனுக்கும் எதற்காக சார் 2-3 நாளா இதே உட்காந்து வேலையா பார்த்துட்டு இருக்கோம்னா ஒண்ணுமே இல்லைங்க. உங்களோட பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஐடியாலஜி, அதாவது என்னுடைய எண்ணங்களையும் ஓட்டங்களையும் பெரிதுபடுத்தி என் இடத்தை உறுதி செய்திக்கணும். உள்ள வெளியில போயிடக்கூடாது, கவுன்சிலிங் விட்டு வெளியில போயிடக்கூடாது. வெயிட்டா முடிஞ்சு போச்சு, இந்த வருஷத்தை நம்ம ஸ்கிப் பண்ணணும். அப்போ நம்ம பிளான் பண்ற அந்த ஐடியாலஜின்றது ரொம்ப கிளியர் கட்டா பிளான் பண்ணலாம். அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்கு மட்டும்தான் இவ்வளவு அவேர்னஸ் வீடியோ. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஈச் மார்க், மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல ஈச் மார்க் ஒரு மார்க்லயுமே மினிமம் 70-80 மாணவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல மினிமம் 70-80 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஏன் வந்து சார் ஒரு மார்க்குக்கு இவ்வளவு மாணவர்கள் வந்தாங்க சார்? வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்லைங்க. நிறைய மாணவர்கள் வெளி மாநிலத்து மாணவர்களும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மாணவர்களும் இருக்கிறாங்க. நார்மலா வந்து தமிழ்நாடு ரொம்ப இயர்லியராகவே அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாங்க. அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஓபன் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து ட்ரையலா வச்சு எல்லாரும் ஜாலியா அப்ளிகேஷன் போட்டு பாத்துக்கிட்டாங்க. அது இல்லாம கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போடும்போது தமிழ்நாட்டு மாணவர்கள் மிகப்பெரிய என்னன்னா, அவர் கவர்மெண்ட்ல 490 மார்க் 510 மார்க் இருக்கிறார். அவர் கவர்மெண்ட் காலேஜுக்கே போறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா அவர் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. வாட் இஸ் நீட்? ஒண்ணுமே இல்லை, அங்க ஒரு டிக் கொடுத்தா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்தது. அதனால அந்த நிறைய அப்ளிகேஷன் வந்துச்சு. சரிங்களா? பட் அப்ளிகேஷன் போட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்ளிகேஷன் போட்டாங்க, அவங்களுக்கு ஃபீசிபிலிட்டி இல்லை, அவ்வளவு பணம் கிடையாது. இல்ல வேற மாநிலத்து மாணவர், இப்ப ஆந்திரா மாணவர் ஒரு 410 மார்க் 400 மார்க் இருக்கிற மாணவர், அவர் அவரோட ஸ்டேட்லயே டொமிஷியல் எலிஜிபிள். ஆனா இங்கேயும் அப்புறம் ஒரு சேஃபர் ஜோனா அப்ளிகேஷன் போட்டு வச்சார். இதனாலதான் இவ்வளவு 70 மாணவர்கள் 80 மாணவர்கள் இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஆவரேஜா ஒரு மார்க்குக்கு வந்து 20-30 மாணவர்கள் வந்து ஒரு அலாட்மெண்டா வாங்குறாங்க. சரிங்களா? அதுவும் நான் எப்படி ஒரு அனலைசிஸ் எடுத்திருக்கேன்னா, இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், எஸ்சி கேட்டகரி ஸ்காலர்ஷிப் தகுதி இருக்கிற மாணவர், எஸ்சி கேட்டகரி ஸ்காலர்ஷிப் தகுதி இருக்கிற மாணவர், நீங்க என்ன மார்க்கா இருந்தாலும் தயவு செஞ்சு பிளான் பண்ணிருங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எதரார் கவர்மெண்ட் கோட்டா, எதரார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் மிகப்பெரிய வரப்பிரசாதம், அடிஷனல் ஃபீஸ் மட்டும் கட்டினா படிச்சா போதுன்றது இங்க இருக்கிற சிஸ்டம். ஸோ இதுல மிகப்பெரிய மாற்றம் இந்த ரவுண்ட்ல. தயவு செஞ்சு உடனே கூட்டு பேசுங்க. உங்களுடைய அட்மிஷன்ஸை கம்பேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க வாங்கிட்டா இந்த வருஷமே உங்களோட எம்பிபிஎஸ் கனவை நினைவாக்கலாம். நீங்க எதுவும் பிளானிங் தெரியாம ஐடியாலஜி தெரியாம இருந்துடாதீங்க. எஸ்சி கேட்டகரி மாணவர்கள், சரி, அது ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இருக்கிற மாணவர்கள். அதே மாதிரி ஜெனரல் மேனேஜ்மெண்ட் 70 to 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆவரேஜா ரவுண்ட் 1ல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல ஆக்குபை பண்ண எப்படி எடுத்திருக்கோம்னா 400-425. அது மாதிரி எவ்ரி 25 மார்க் நம்ம கணக்கு எடுத்திருக்கிறோம். சரிங்களா? எவ்ரி 25 மார்க் நம்ம வந்து கணக்கு எடுத்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி மார்க் எடுத்திருக்கிறோம். அப்போ ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல ஒவ்வொரு மார்க்குக்குமே 70-80 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஆவரேஜா ரவுண்ட் 1 20-25 மாணவர்கள் சீட்டை வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2 என்ன பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மாணவர்கள் சீட்டை வாங்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப் 434, செகண்ட் ரவுண்டோட கட் ஆஃப் 420. சரிங்களா? இப்ப நம்மள்ட்ட இருக்கிற வேக்கண்ட் இதெல்லாம் வச்சு இந்த ரவுண்ட்ல எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறோம், அதுதான் நம்மள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே. அதுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கணும். தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்தவரை நார்மலா நாங்க எப்படி பிரிச்சிருக்கோம்னா ஒவ்வொரு 25 மார்க், எவரி 25 மார்க்குக்கு ஆவரேஜா ஒரு 70-80 தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள் இருக்கிறாங்க. 70-80 மாணவர்கள் இருக்காங்க. ரவுண்ட் 1ல ஆல்மோஸ்ட் வந்து அந்த 70-80 வரைக்கும் இருக்கிற மாணவர்கள்ல 40-50 மாணவர்கள் வரைக்குமே சீட்டு வாங்கிக்கிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி 274 முதல் ரவுண்ட்ல கட் ஆஃப் முடிஞ்சது. 2வது ரவுண்ட்ல 2 காலேஜ் அடிஷனலா 50-50 சீட் கொடுத்தாங்க. அதையும் தெலுங்கு மைனாரிட்டிக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால 35-40 மாணவர்கள் அலாட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டாங்க. எவரி 25 மார்க்கு 190 வரையும் கட் ஆஃப் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த ரவுண்ட்ல நம்ம பண்ண போறோம். என்னோட மாணவர்கள், சரிங்களா, எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்றது பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். கிறிஸ்டின் மைனாரிட்டி ஆல்மோஸ்ட் நிறைய மாணவர்கள் கட் ஆஃப்ல இருக்கிற மாணவர்கள், ஆல்மோஸ்ட் அதையும் 25 மார்க் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 395 மார்க் வரைக்கும் கட் ஆஃப். அடுத்த ரவுண்டு வந்து 366. இந்த ரவுண்ட்ல கொஞ்சம் நல்ல மார்க்ல
கட் ஆஃப்ல முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 340 வரைக்குமே வரும். 350 மார்க் ரேஞ்சில் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தோராயமான கணிப்பு. ஒன்லி ரீசன் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டின் மைனாரிட்டியில 50 இடங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 50 இடங்கள்ல 17 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கூட கொடுப்பாங்க. அந்த 17 இடங்களும் கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு கொடுக்கணும். அவங்க இல்ல நான் ஒரு 5 சீட்டு கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு ஒரு 10 சீட்டு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கன்னா எகெயின் இந்த கட் ஆஃப் ஆனது கொஞ்சம் ஹையரா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் மெயினா இந்த வீடியோல சொல்ல வந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எகெயின் இந்த அலாட்மெண்ட் லைட்டா குறைஞ்சதே சார். எப்படி சார் 80 பேர் சொன்னீங்க, ஒரு 25 பேர் 30 பேர் தான் அலாட்மெண்ட் வாங்குறாங்க, எப்படி சார்னா கண்டிப்பா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டோடைய பார்ட்டிசிபேஷன் தான். அவங்க ஸ்டேட்ல சீட்டு கிடைச்சிருக்கலாம், அதனால வராம போயிருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு பணம் ஃபீஸிபிள் இல்லாம இருந்தது அடுத்து ஒரு முக்கியமான காரணம். சில பேர்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு 410 மார்க் 430 மார்க்ல இருக்கிறோம், எப்படியாவது கடைசியில ஒரு இருக்கிற பிரைவேட் மேனேஜுக்கெல்லாம் 20 லட்சம் எப்பவே நான் போய் டீம்டு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த ரீசனாலே நமக்கு கட் ஆஃப் அவங்களாம் எமிட் பண்ணிட்டோம், அவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு, வீட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ பி பிளான். ஸோ அடுத்து மெயினா நாம பண்ற ரோல்ல எங்களுக்கு இல்ல நான் பார்ப்பது ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய கவுன்சிலிங் சிஸ்டத்துமே எங்களுக்கு தெரியறதெல்லாம் 100% மிஸ்டேக்ஸ் மட்டும்தான். நீ இந்த மார்க்கு, இந்த கம்யூனிட்டி, இந்த கேட்டகரியில எதிர்பார்க்கிற உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான், ஆனா உனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை. உன்னுடைய மார்க் கேட்டகரி, அஃபோர்டபிலிட்டி, உன்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், உனக்கு என்ன கிடைக்கும், இல்ல ஓகே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருக்கிறோம், சூப்பரான ஒரு காலேஜில் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன், நீயும் ரீஅலாட்மெண்ட்டுக்கு வர, அப்படி வந்தால் நீ போறது என்ன இடமா இருக்கலாம், அதை விட பெட்டர்மெண்டான காலேஜுக்கோ, அதை விட பெஸ்ட் கிளாஸ் இருக்கிற காலேஜோ, ஒரு பிஜி கோர்ஸ் இருக்கிற காலேஜோ, ஒரு பேஷன் ஃப்ளோ அதிகமாக இருக்கிற காலேஜோ, இதெல்லாம் யோசிச்சு தான் உங்களோட இன்சைட்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அதே மாதிரி கட் ஆஃப் உன்னுடைய மார்க் என்ன அனலைசிஸ் பண்ணணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி என்னோட சைட்ல ஒரு வீடியோ, இன்னொரு பக்கம் பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு கன்ஃபியூஷன், எந்த தொல்லை வேணாம். சரி சார், எனக்கு ஒன்று இந்த மார்க் எடுத்திருக்கிறேன், இந்த கம்யூனிட்டி இது என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளவுதான், இது மாதிரி ஒரு சீட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்கு வாங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. அப்பதான் கிளியரா இருக்கும். உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் வேணும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்ப இதுல என் ஸ்டூடெண்ட் இருந்தா நான் விட்டுருவேன்னா நான் எவ்வளவு கவனமா பார்ப்பேன். அப்படிதான் என்னை சார்ந்து வர மாணவர்களுக்கு நான் ஒர்க் பண்றேன். அதே மாதிரி ஒரு சீட் அலாட்மெண்ட் வேணும், கண்டிப்பா அலாட்மெண்ட் வரணும். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒருவேளை ஒரு அலாட்மெண்ட் வரல அப்படின்னா நீங்க ஒரு அந்த கம்ஃபர்ட் ஜோன் மார்க்ல இல்லாம போகலாம், இல்ல என்னை போன்ற யாரோ ஒருத்தர் உங்க கூட வழி நடத்துவதற்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பா நீங்க அலாட்மெண்ட் வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ சப்போர்ட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ரொம்ப முக்கியம், எப்போதும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இது இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அலாட்மெண்ட் மேல உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா யாருமே உங்களுக்கு தேவையில்லைங்க. பட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், சேலஞ்சஸ், எனக்கு பயமா இருக்கு, கிடைக்குமான்ற சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா உங்க கூட ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டிங் பர்சனை கையில வச்சுக்கோங்க. எம்பிபிஎஸ் அட்மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. நிறைய மாணவர்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் கொடுக்க போறோம். ரிசல்ட்டும் நாம தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.